ஹலோ ஸ்வீட்டீஸ், முக்கால்வாசி நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் விலாக் அந்தளவுக்கு போட்டதில்லை. அதனால் வந்து இன்றைக்கி வெளியே போகிறது வந்து விலாகாக எடுத்து போடலான்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து எடுத்தேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான், அம்மா, தங்கச்சிங்க, ஹஸ்பண்ட், பாப்பான்னு எல்லாருமே கிளம்பியாச்சு. சாட்டர்டே நைட்டே ஒரு பிளான் வேறு. 8 மணிக்கு 9 மணிக்கு கிளம்பலாம், வெளியே சுற்றி பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிண்டி பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 4 o'clock அப்புறமா வந்து வெளியே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கிறதுனால 1 மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பணும். சரி, கிளம்பும் போது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் சொன்னார், வேணாம் நம்ம போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு கிண்டி பார்க்குக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே கொஞ்ச நேரத்துலேயே என் பொண்ணுக்கு தண்ணி தகர்த்துச்சு. அதனால் ஒரு கடையில் நிறுத்தி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து தண்ணி குடிப்பாட்டிட்டு தான் இட்டுட்டு போயிருந்தோம். அப்புறம் சடனாக பிளான் மாற்றியாச்சு. சரி, ரெஸ்டாரண்ட் போகலான்னு. அப்போ ரெஸ்டாரண்ட் தேரும் ஹோட்டல் கிடைக்கவே இல்லை. ஃபைனலி கிண்டி பார்க்கே ரீச் பண்ணிட்டோம். ஒரு ஹோட்டல் கூட கண்ணுக்கு தென்படவில்லை. அதனால வந்து கிண்டி பார்க்கே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் மாற்றியாச்சு. கிண்டி பார்க்கு போகலான்னு ஐடியா கொடுத்ததே என்னோட ஃபஸ்ட்டு சிஸ்டர் தான். பக்கத்துலேயே வந்து பிர்லா பிளானிட்டர் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தோம். இது பக்கத்தில் தான் இருக்கா கிண்டி பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரியுமே. அந்தளவுக்கு நான் கிண்டிக்கெலாம் அந்த வந்தது கிடையாது. பார்க்கு கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்கிங்காக டோக்கன் போட சொன்னாங்க. டோக்கன் போட்டுட்டு நாங்கள் வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அம்மா வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஜூஸு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கெஃபேக்கு வந்து போயிருந்தோம். பக்கத்துலேயே இருந்துச்சு. ஒன்றுமே வாங்கலை. 4 பாதாம் மில்க்கு, 2 ரோஸ் மில்க் மட்டும் தான் வாங்கணும். 2 பப்ஸும் வாங்கணும். இதுக்கே வந்து 500 கிட்ட பில் வந்துருச்சு. சரி, சாப்பிட்டு வந்தோடனே உள்ளே வந்து டோக்கன் வாங்கணும். அடல்ட்ஸ்க்கு வந்து 60 ருபீஸ்க்கு, 5 வயசு மேலே இருக்க பசங்களுக்கு வந்து 10 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பாட்டிலுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்தாங்க. இது எதுக்குன்னா, உள்ளே போய் வந்து இந்த பாட்டிலை போடக்கூடாது, நீங்கள் இதுக்கு வந்து 20 ரூபா ஃபைன் வாங்கினாங்க ஃபஸ்ட்டு. பாட்டில் தூக்கி போடாமல் எங்ககிட்ட வந்து காமிச்சிங்கன்னா நாங்கள் வந்து 20 ரூபா தந்துடுவோம், காசு திரும்ப தந்துடுவோம்னு சொன்னாங்க. அதனால அந்த பாட்டில் காலியானாலுமே அந்த பாட்டிலை வச்சு சுற்றினே இருந்தோம் நாங்களும். ஆனால் இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்குது. நம்ம இருக்கிற இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் மேனர்ஸ் வந்து கற்றுத்தர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த பார்க்கு பேர் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க், அப்புறம் வந்து ஸ்னேக் பார்க்குன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து ஸ்னேக் இருக்கும்னு உள்ளே போனால் ஃபஸ்ட்டு மான்லாம் இருந்துச்சு. மானை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்திருந்தோம். அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கூடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு கூடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சிங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபுல் வந்து பேர்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பெரிய கொக்குலாம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் பார்த்துருக்கேன். நேர்லலாம் நான் வந்து பார்த்தது கிடையாது. அது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொக்குக்கு வாய் நல்லா பெருசாக இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அதான் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஸ்னேக் இருக்கிற தேடி போனால் ஃபுல்லாக கொக்கு தான் இருந்துச்சு. அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு வேலையே ஸ்னேக் இருக்கிற இடம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச இடத்துல ஸ்னேக் இல்லை. அதுக்கப்புறமா 2வதுல வந்து பானையில் இருந்தது ஸ்னேக்கு. இது வந்து நல்ல பாம்புன்னு என்னமோ சொன்னாங்க. அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்னேக், அதில் ஸ்னேக் எதுவுமே இல்லை. இதில் வந்து இன்னொரு பாம்பு இருந்துச்சு. அதுவும் வந்து எல்லா பாம்பும் தூங்கியே தான் இருந்தது. சீரியஸ்லி பாம்புங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனால் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தது. நான் கூட இங்கே அங்கே சுற்றிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். எல்லாம் படுத்துகிட்டே இருந்தது. பார்க்கும்போதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து இது வந்து காட்டு மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாம்பு படுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 8 கிளாஸ் வச்சுட்டு 5 பாம்பை காட்டிட்டு இதான் ஸ்னேக் பார்க்குன்னு சொன்னது என் மனசு ஒத்துக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் சுற்றினோடனே எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ரொம்பவே முடியல. என்னால் வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப்லி முடியல. என்னால் மட்டும் முடியலன்னு பார்த்தா என் அம்மாவுக்கு, என் தங்கச்சிங்களுக்கு, என் ஹஸ்பண்ட் கூட முடியவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்சம் தூரம் சுற்றினே போர் அடித்து போயிடுச்சு. அங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. சாப்பாடெலாம் கட்டி குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பெரிய ஃபேமிலிஸாக வந்திருந்தாங்க. நம்மளும் வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே சொல்லிட்டு யோசிச்சு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் அவ்வளோவா இல்லை. மான், பேரட்டு, குரங்கு, அப்புறம் நரி, கொக்கு, முதலை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வைல்டு அனிமல்ஸ் மோஸ்ட் ஆஃப்ல இந்த சிங்கம், புலி இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ஜூவில் பார்க்கல. இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அனிமல்ஸு. ஃபைனலி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸுக்காக கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, விளையாடுற கேம்ஸ் எல்லாமே. என் பொண்ணுக்கு மட்டும் ஜாலியாக இருந்துச்சு. அந்த பார்க்க பார்த்தோன்னே குடுக்குன்னு ஓடி போயிட்டா. அங்கே வந்து ஃபுல்லாக சறுக்கு மரம், ஊஞ்சல் எல்லாம் இருந்தோடனே அந்த மாதிரி ஒரே சந்தோஷம். பக்கத்துலேயே வந்து குள்ளநெறி இருந்துச்சு. எனக்கு அந்த குள்ளநெறி பார்த்தோன்னே டோரா புஜ்ஜி தான் வந்துச்சு. குள்ளநெறி திருடக்கூடாதுன்னு அது சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் சிரிச்சிட்டு இருந்தார். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவருக்கு மேலே விளையாடிட்டு இருப்பா. சரி வாடி எங்கள் சுற்றி பார்த்துட்டு இப்போ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு வந்து தங்கச்சி கூட்டிகிட்டு வர போனால் ஒரே அழ, எனக்கு விளையாட விடுங்களேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழ. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தேன் என் தங்கச்சி. சரி நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு. அப்போ கூட சமாதானமே ஆகலை. இந்த மாதிரி பேசினா வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தரன்னு அங்கத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே அவளும் வந்து சமாதானம் ஆகிட்டா. திரும்பவும் காட்டு வழியில் பயணிப்போம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து பயணிச்சுட்டே போகணும். சேரை பார்க்குற இடம்லாம் போய் உட்கார வேண்டியதாக வேலை தான் எங்களுக்கு. சைடில் வந்து இங்கே வந்து இந்த அனிமல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புக்கில் தான் பார்த்துருக்கேனே, இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் பார்த்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக உள்ளே வந்தேன். வெளியே போகும்போது பிச்சைக்காரி மாதிரி கொண்டெல்லாம் போட்டுன்னு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா சுற்றிட்டே இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு டயர்டு. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தால் அப்படியே உக்காந்துட்டே இருக்கலாமான்னு இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லோரும் கூட்டமாக நின்று பார்த்துருந்தாங்க. என்ன பார்த்துருந்தாங்க பார்த்தா மங்கி நின்று பார்த்துன்னு இருந்தாங்க. மங்கி எது பிஸ்கெட் என்னவோ சாப்பிட்டுட்டு இருந்தது. கன்சிகா கலாச்சின்னு இருந்தேன். கன்சிகா பாரு நீ டோரா அது புஜ்ஜி அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ ஆமாம்மா சொல்லினே இருந்தா குழந்தை. அதுக்கப்புறம் மேலே வந்து ஆந்தை இருந்துச்சு. ஆந்தைக்கு வந்து நைட்டு வந்து கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்களே, அது மேலேயே இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே வந்து பேரட்ஸ் ஃபுல்லாக இருந்தது. அதுவும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் முதலைங்க இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல முதலை இருக்குது அப்படின்னு சொல்லி போனாங்க. பட் அதில் முதலையே இல்லை. இதில் வந்து இன்னும் ஒரு ஆமை இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ உள்ளே வந்து பார்த்தா ஃபுல் முதலைங்க இருந்தது. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு பெரிய முதல்ல ஒன்று இருந்தது. அப்போ கன்சிகாக்கெல்லாம் காமிச்சிட்டு வந்துருந்தோம். கன்சிகா வந்து மங்கின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தா. அந்த இடம் போனீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் குரங்கு பெயிண்ட் பார்க்குறேன். கேள்விப்பட்டிருக்க பெரியவங்க சொல்லிலாம் குரங்கு வந்து பெயிண்ட் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஆனால் குரங்கு ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பார்க்குறது இப்போ தான் பார்க்குறேனே நான். அப்புறம் நாலு வந்து நல்லா அழகாக தூங்கிட்டு இருந்தது ஃபேமிலியோட. இன்னும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்க பண்ணுற மாதிரி இருந்தது. அது க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறமா சேரை பார்த்தோன்னே உக்காந்துட்டோம். பரவாயில்ல, அங்கேயே வந்து தண்ணி அங்கங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் தான் நினச்சோம். அப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா அங்கேயே நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி தண்ணி குடிக்கலாம், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் போகும்போது கேன் தண்ணி மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. உள்ளே போகும்போது வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்லை, ஒரு வாட்டர் வாங்கிட்டே உள்ளே வந்து குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கு. ஃபைனலி எங்களோட வந்து நோக்கம் வந்து வெளியே போகிறது தான். வெளியே ஒரேடியாக வந்துட்டோம். அதனால் வந்து ஐஃபை கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. சிஸ்டர்ஸ் வந்து அந்த பாட்டிலை காமிச்சு 20 ரூபா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துடணும். மதியானம் 1 o'clock மேலே வந்ததுனால ரொம்ப வெயிலாக இருந்தது, நடக்கவே முடியல. ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சு எங்களுக்கு. அங்கத்துலேருந்து வெளியே வந்தால் போதும்னு ஆயிடுச்சு. பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் தான் ஸ்னேக் பார்க் இருந்தது. நான் அது தெரியாமல் உள்ளே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா ஸ்னேக்கே வைக்கலன்ட்டு. இங்கேயே போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. வேண்டாம் அங்கே போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி இதுவே முடியல, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்னு நாங்களும் விட்டுட்டோம். வர வழியில் டைனோசர் பார்த்துட்டாங்க. இந்த டைனோசரை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருந்தாங்க. சரி அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணல, வெளியவே இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொன்னால வெளியே இந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட் டைம் இப்படி அவுட்டிங் வரேன். இதுவே ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சு எனக்கு. ரெஸ்டாரண்ட் போகிறது தான் பிளானே இருந்தது. ஆனால் வெளியே வந்து வரத்துக்கே 4 மணி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயுமே ஃபுட்டு இல்லாதனால வந்து பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம், நைட் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஃபலோடா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் டீ குடித்தேன், மசாலா பூரி இதுதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட் போன ரெஸ்டாரண்ட் வீடியோ கூட நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸாகவே மறுநாள் ஷேர் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விலாக் ஜூன் 1 தான் எடுத்தேன். இப்போ தான் எடிட் பண்ணி போட டைம் கிடைச்சிது, அதனால் எடிட் பண்ணி போட்டுட்டேன். பாய்.